நம்மளுக்கு தெரிஞ்ச தம்பி ஒருத்தர் இருக்காரு சிவான்னு சொல்லி, அவர் வந்து கருவறை அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு வச்சு நடத்திட்டு இருக்காருங்க. அந்த அமைப்பு மூலியமா எளிய இயலாத மக்களுக்கெல்லாம் அவரால் முடிஞ்ச உதவிகள்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. எப்போ நம்மகிட்ட ஏதாச்சும் சின்ன சின்ன சப்போர்ட் எல்லாம் கேட்பாரு, நம்மளால முடிஞ்சதை செய்வோம். இந்த வருஷம் அமைப்பு ஆரம்பிச்சு 9வது வருஷம் வருதுன்னு 9வது ஆண்டு விழா கொண்டாட போறோம், அதுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. என்ன தம்பி செய்யணும் அப்படின்னு, ஆனா இந்த மாதிரி மதுரை நிலையூர்ல இருக்கக்கூடிய பழங்குடியின நாடோடி மக்களுக்கு தானே இந்த வருஷம் வந்து அவங்களோட சேர்ந்து தான் நம்ம 9வது ஆண்டு விழாவை கொண்டாட போறோம், அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சரி வாங்க நேரில் போய் பார்ப்போம், ஒரு வீடியோ எடுத்து நம்மளும் நம்ம சேனல்ல போடுவோம், நம்ம ஃபாலோவர்ஸ் அவங்களால முடிஞ்ச சப்போர்ட்டை வந்து பண்ணி கொடுப்பாங்கன்னு சொல்லி சொன்னேன். நீங்களும் உங்களால முடிந்த உதவிகளை வந்து சும்மா உங்களால என்ன உதவி முடியுமோ, 100 ரூபாயா இருந்தாலும் சரி, 50 ரூபாயா இருந்தாலும் சரி, உங்களால என்ன முடியுமோ சிவாவோட நம்பரை வந்து ஸ்கிரீன்ல போட்டிருக்கேன், ஸ்கேனரும் போட்டிருக்கேன், உங்களால முடிந்த உதவிகளை செய்யுங்க. இது வந்து உண்மையானது தான். நம்ம வந்து பொய்யான ஆட்களுக்கு நம்ம என்னைக்கு துணை போறது கிடையாது. அவர் நம்மளுக்கு தெரிஞ்ச தம்பி தான், உண்மையிலேயே ட்ரஸ்ட் வச்சு நடத்துறாங்க. அந்த மக்களையும் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவரும் கூட்டு போய் காட்டினாரு. அங்க போய் பார்க்கும்போது அவங்க மக்கள்லாம் என்ன மாதிரி நிலைமையில இருக்காங்க அப்படின்னு சொல்லி போய் பார்த்தோம். நிறைய வீடுகளுக்கு கரண்டே இன்னும் இல்லைங்க. ஒரு சில அமைப்புகள் வந்து அவங்க சோலார் பேனல் எல்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமான நிலையில இருந்துட்டோம். கரண்ட் வசதி இல்லை, ஒன்றும் கிடையாது. ஃபுல்லாமே எங்களுக்கு யாருக்குமே வெளிச்சங்கிறதே இல்லை. அப்புறம் நம்ம விஸ்வா தம்பி வந்து அடைக்கலத்துல வந்து இதுக்கு பெரிய ஒரு சோலார் வச்சு இந்த லைட் எல்லாம் எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்தாங்க. இந்த லைட்டு தான் தம்பி, இந்த போஸ்ட் மாதிரி பாருங்க. இந்த லைட் வெளிச்சத்துல பிள்ளைங்க பூரா உட்காந்து மாலை நேரத்துல படிப்பாங்க. அதுல உட்காந்து படிச்சு 600 +2க்கு 600க்கு 500 மதிப்பெண் எடுத்துச்சு. அந்த டயத்திலேயே நாங்க வந்து காடே வனவாசம் சுத்தின காலங்கள் எல்லாம் போயிருச்சு. இனிமேல் நம்ம பிள்ளைகளையாவது படிக்க வைக்கணும். அப்போ இருக்க வந்து மெயினா ஒரு இடம் வேணும். ஒரு சில வீடுகளுக்கு வந்து கவர்மெண்ட் மூலியமா கரண்டும் கொடுத்துருக்காங்க. ஒரு 10-12 வீடுகளுக்கு கரண்டும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு ட்ரஸ்ட் மூலியமா எங்களுக்கு வந்து மாலை நேர வகுப்பு நடத்துறதுக்கு எங்களுக்கு வந்து ஒரு ரூம் கட்டி கொடுத்துருக்காங்க சொல்லி சொன்னாங்க. ஒரு குடில் மாதிரி ஒன்று அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரைபல் மக்கள்லயே கொஞ்சம் படித்த பெண்களும் பசங்களும் வந்து மற்ற பசங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க. பாக்குறதுக்கு படத்துல பார்த்த மாதிரியே இருந்துச்சுங்க. இவங்களுக்கு தேவையான உதவிகளை நம்ம செஞ்சு, நம்மளால முடிஞ்ச ஒரு சில உதவிகளை செஞ்சு நம்ம வந்து தீபாவளி நல்லா செலிப்ரேட் பண்ணுவோம், நல்லா கொண்டாடுவோம். இந்த மக்களும் எல்லா மக்களும் எளிய மக்களா இருந்தாலும் சரி, தீபாவளி அன்னைக்கு உண்மையிலேயே எனக்கெல்லாம் போன வருஷம் தீபாவளிலாம் ஒரு வருத்தமா இருந்துச்சு. வானவேடிக்கை அதெல்லாம் பார்க்கும்போது எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும், எனக்கு மட்டும் கவலையா இருந்துச்சுங்க. அது இன்னொரு வீடியோல கூட சொல்லியிருப்பேன் நான். எல்லாருக்கும் அதே மாதிரி எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும்ன்றதுதான் நம்ம ஆசை. நம்மளால முடிந்த ஒரு சில உதவிகளை செய்வோம், அது அவங்களுக்கு பெரிய உதவியா இருக்கும். நீங்களும் வந்து அவங்களுக்கு உதவிகளை பண்ணுங்க, அவங்களுக்கு தேவையானதை ஏதோ ஒன்று செஞ்சு கொடுங்க. இந்த கருவறை மூலியமா செஞ்சாலும் சரி, அல்லது நீங்களே நேரடியா போய் அந்த மக்களுக்கு செஞ்சாலும் சரி, உங்களால முடிந்த, ஏன்னா கடவுள் நம்மளை வந்து நல்லா வச்சிருக்காரு, பிறருக்கு உதவி செய்யற நிலைமையில வச்சிருக்காரு. அப்போ நம்ம வந்து பிறருக்கு உதவி செய்யணும். கண்டிப்பா அது செஞ்சோம்னா நம்மளுக்கும் ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும். உங்களால முடிஞ்சதை செய்யுங்க.